நமசிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அனைவருக்கும் ஜோதிடர் விஷாலு விவர்தனின் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். இனி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்பதுங்க, திக்பலம் பற்றிய தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் பார்ப்போங்க. அதாவது ஷட்பலம் வரிசையில் ஷட்பலம் அப்படி சொல்லும்போது ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், அயனபலம், சேஷ்டபலம். இதில் மிக முக்கியமான இடத்துல இருப்பது திக்பலம். ஏன்னா ஸ்தான பலத்தை ஒரு கிரகம் இழந்து விட்டாலே அது முழுமையாக வலுவிழந்து விட்டது என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தான பலத்திற்கு மாற்றான ஆல்டர்னேட்டிவ் அமைப்பு என்ன அப்படின்னா திக்பலம். அப்போ அந்த அமைப்பில் ஒரு கிரகம் திக்பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக அந்த கிரகத்தினுடைய காரகத்துவமும் ஆதிபத்தியமும் கிடைத்தே தீரும் என்று சொல்லலாம். உதாரணத்திற்கு மகர லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் நீச்சம் பெறுகின்றார். அப்போ ஆயுள் ஸ்தானாதிபதி நீச்சம் பெறுகின்றார் என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகர லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் துலாம் ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது திக்பலத்தை அடைந்திருக்கின்றார். அப்போ இந்த இடத்துல சூரியனின் காரகத்துவம் கிடைக்கும், அதாவது 8ஆம் ஆதிபத்தியம் கிடைக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துடணும். இதே போல் மகர லக்னத்தில் குரு நீச்சம் பெற்றிருக்காருன்னு வச்சுங்களேன். லக்னத்தில் குருவும் புதனும் திக்பலம், லக்னத்தில் குரு இருந்தால் திக்பலம், லக்னத்தில் புதன் இருந்தால் திக்பலம். அப்போ இந்த இடத்துல மகர லக்னத்தில் குரு நீச்சம் ஆயிட்டார்னு சொல்கிறத விட அவர் திக்பலம் அடைந்திருக்கின்றார் அப்படிங்கிற அமைப்பை நம்ம சொல்லலாம். இந்த திக்பலத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாக எல்லோரும் இந்த திக்பலத்தில் ஒரு பலன் உள்ளது என்று அனைத்து ஜோதிடர்களும் ஆய்வு செய்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் தான். அதிகப்படியாக திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் திக்பலத்தை பயன்படுத்தும் போது தான் எல்லா ஜோதிடருமே அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இதில் நிச்சயமாக பலன் உள்ளது என்பதை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தது திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களால் தான் அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மைங்க. இப்போ நம்ம எந்தெந்த கிரகம்லாம் எந்தெந்த இடத்துல இருந்தால் திக்பலம் அடையும், எந்தெந்த கிரகங்கள்லாம் எங்கே இருந்தால் நிஷ்பலம் அடையும். நிஷ்பலம்னா திக்பலத்திற்கு எதிரான அமைப்பு அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசி கட்டத்தை நீங்கள் பாருங்கள். நான் போட்டிருக்கிறது தனுசு லக்னம் போட்டிருக்கேன். அப்போ லக்னத்தில் குரு புதன் இருந்தால் திக்பலம். ஆனால் இந்த இடத்துல லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு திக்பலமாகவும் இருப்பார், ஆட்சியாகவும் இருப்பார், மூலத்திரிகோணமாகவும் இருப்பார். அப்போ லக்னத்தில் குருவும் புதனுக்கும் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தில் குருவும் புதனும் இருந்தால் அந்த குருவும் புதனும் திக்பலமாக இருக்கின்றார்கள் என்ற அமைப்பு. அப்போ வலிமையாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிற அமைப்பை நம்ம எடுத்துக்கலாங்க. அதே போல் இந்த நான்காம் இடத்துல சந்திரனுக்கு திக்பலம், சுக்கிரனுக்கு திக்பலம். 4ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு திக்பலமாக அமைப்பு வரும். அதே போல் சந்திரனுக்கு திக்பலம் அப்படிங்கிற அமைப்பு வரும். அப்போ 4ஆம் இடம் எந்த லக்னமாக இருந்தாலும் 4இல் சுக்கிரன் இருந்தால் அவர் திக்பலமாக இருக்கின்றார், சந்திரன் இருந்தால் அவர் திக்பலமாக இருக்கின்றார் என்ற அமைப்பை நம்ம எடுத்துக்கலாங்க. அதே போல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடத்துல எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் இடத்திலே சனி அமர்ந்தால் அவர் திக்பலமாக இருக்கின்றார் என்று எடுத்துக்கலாங்க. உதாரணத்திற்கு துலாம் லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடத்துல சனி திக்பலம், ஆனால் நீச்சம்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நீச்சத்தை விட அவர் ஸ்தான பலத்தை இழந்தாலும் அதற்கு ஆல்டர்னேட்டிவ் அமைப்பான திக்பலத்தை அடைந்திருக்கின்றார் என்ற அமைப்பில் சனியின் காரகத்துவம் இங்கே கிடைக்கும். பொதுவாகவே சனி நேரடியாக வலுப்பெறாமல் மறைமுக வலுவை பெறுவது என்பது சிறந்தது என்று சொல்லலாங்க. அந்த அமைப்பில் சனி பகவானுக்கு 7ஆம் இடத்திலே திக்பலத்தை பெறுகின்றார் என்று சொல்லலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் 7இல் சனி அமர்வது திக்பலம். அதே போல் செவ்வாய் சூரியன் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே அமர்ந்தால் திக்பலம். லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்தால் திக்பலம், லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்தாலும் திக்பலம் என்ற அமைப்பு வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வலிமையாக இருக்கின்றார். அதாவது அந்த இடத்துல ஆட்சி உச்சமாக இல்லாவிட்டாலும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்தாலே அந்த இடத்துல செவ்வாயினுடைய அமைப்பானது வலிமை பெறுகின்றது. செவ்வாயின் அந்த வீட்டிற்கு செவ்வாயினுடைய ஆதிபத்தியமும் காரகத்துவமும் வலிமை பெறுகின்றது என்ற அமைப்பு வரும். அதாவது இது போன்ற திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு என்பது நல்ல அமைப்பு. ஆனால் திக்பலம் பெற்ற கிரகம் மேலும் அஸ்தமனம் அடையாமல் இருப்பது நல்லது, ப்ளஸ் பாவத்துவம் அடையாமல் இருப்பது நல்லது. இது போன்ற விஷயங்களை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். திக்பலம் பெற்று அவர் பாவத்துவம் அடைந்தால் அவருடைய ஆதிபத்தியம் காரகத்துவத்தில் குறைபாடுகள் ஏற்படலாம். அப்போ திக்பலமாக இருக்கார் என்று சொல்ல முடியாது. திக்பலமாக இருந்தாலும் அவர் பாவத்துவம் அடையக்கூடாது. பலன் எங்கே உள்ளது? சுபத்துவம் பாவத்துவம். அந்த கிரகம் சுபகரத்துடைய சேர்க்கையிலே இருக்கின்றதா, பாவகரத்துடைய சேர்க்கையிலே இருக்கின்றதா? இது போன்ற விஷயங்களை நாம் நிச்சயமாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இதில் நிஷ்பலம்னு சொல்லுவோம். திக்பலத்துக்கு நேர் எதிரான அமைப்பு நிஷ்பலம். நிஷ்பலம்னா என்ன அப்படின்னா அந்த கிரகம் இப்போ உதாரணத்திற்கு லக்னத்தில் குரு புதன் திக்பலம் சொல்லக்கூடியவர் நேர் 7ஆம் இடத்துல குரு புதன் அமர்ந்தால் நிஷ்பலம் என்ற அமைப்பு வரும். அதே போல்
சந்திரன் சுக்கிரன் நம்ம என்னன்னு சொல்கிறோம், 4ஆம் இடத்துல திக்பலம்னு சொல்கிறோம். அவரே 10ஆம் இடத்துல அமர்ந்தால் அப்படின்னா, சந்திரனும் சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் அமர்ந்தால் அதை நம்ம நிஷ்பலம் அப்படி சொல்லுவோம். லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் அமர்ந்தால் நிஷ்பலம், அதாவது திக்பலத்திற்கு நேர் எதிரான அமைப்பு அப்படிங்கிற பாயிண்ட் வருங்க. அதே மாதிரி லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல அமர்ந்த சனி லக்னத்தில் அமர்ந்தார் அப்படின்னா அதை நிஷ்பலம் அப்படி சொல்லுவோம். அதாவது அதற்கு நேர் எதிரான அமைப்பில் வரும்போது அது நிஷ்பலம் என்று சொல்லப்படுது. ஆனால் இந்த நிஷ்பலம் என்ற அமைப்பு இருந்தாலும் இந்த இடத்துல சுபத்துவம் அதற்கு விதிவிலக்காக வரும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துடணும். லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கின்றார், ஆனாலும் அவர் ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கின்றன. சுக்கிரனுடைய காரகத்துவம் நிச்சயமாக கிடைத்தே தீரும், அவருடைய ஆதிபத்தியம் கிடைத்தே தீரும் அப்படிங்கிற அமைப்பு. ஆனால் திக்பலத்தில் மிக முக்கியமான பலன் அடங்கி உள்ளது அப்படிங்கிற அமைப்பு தெளிவான அமைப்புங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.